ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் கோஸ்ட் கார்டு அதாவது வந்து கடலோட காவல் படையில் 10th +2 டிப்ளமோ முடித்தவங்களுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒன்லி வந்து மேல் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து சேர முடியும், ஃபீமேல் கேண்டிடேட் வந்து சேர முடியாது. இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும்னா மொத்தம் வந்து 3 பிரிவில் வந்து ஜாயின் பண்ணலாம். நேவிக் ஜிடி அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் டியூட்டியை வந்து மீன் பண்ணும். நேவிக் டிபி அப்படிங்கிறது வந்து டொமஸ்டிக் பிரான்ச்சு. அடுத்தது வந்து யான்ட்ரிக். இந்த 3 என்ட்ரியில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். நேவிக் ஜிஐடியோட ரெகுலர் ஒர்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு மாலுமியாவோ இல்லாட்டி வந்து வெப்பன் சிஸ்டம் ஆப்ரேட்டராகவோ இல்லாட்டி வந்து கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்டாவோ இல்லாட்டி வந்து டிரைவராகவோ இதில் ஏதாவது ஒரு ஒர்க் வந்து இவங்க வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு நேவிக் டிபி இவங்களோட வேலை வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை அப்படின்னா வந்து பராமரிப்பு பணி வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். அடுத்து வந்து யான்ட்ரிக் இவங்களோட வேலை வந்து டெக்னிக்கல் ஒர்க்காக வந்து இருக்கும். அதாவது வந்து எலக்ட்ரிக்கல் ஏரோநாட்டிக்கல் எக்யூப்மெண்ட்டை வந்து பராமரிக்கிறதும் அதை வந்து இயக்கிறதும் வந்து இவங்களோட ஒர்க்காக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து ஜாயின் பண்ணோம்னா நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது. நம்மளுக்கு என்னென்னா ஃப்ரீ ரேஷன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ கிளாத்திங் வந்து கிடைக்கும். மெடிக்கல் ஃப்ரீ வந்து உண்டு. அக்கமடேஷன் வந்து ஃப்ரீ. 45 நாள் வந்து ஏர்னிங் லீவ் வந்து கிடைக்கும். 8 நாள் வந்து சிஎல் லீவ் வந்து கிடைக்கும். இப்போ வருஷத்துக்கு வந்து 53 நாள் வந்து நம்மளுக்கு வந்து லீவ் நாள் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் வந்து உண்டு. அடுத்து வந்து இதில் ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி வந்து உண்டு அப்படிங்கிற பற்றி வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து மேல் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 157 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து 10th பாஸ் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணலாம். டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு வந்து 10th முடிச்சு +2ல் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். யான்ட்ரிக் அப்படிங்கிறது வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஈஸி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து ஏஜ் லிமிட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து 22 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓபிசி வந்து 25 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். SC/ST கேண்டிடேட்ஸ் வந்து 27 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்குரிய செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து இதில் வந்து மொத்தம் வந்து 4 ஸ்டேஜ் வந்து நடக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1ல் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும். செகண்ட் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அடுத்து வந்து மெடிக்கல் இருக்கும். ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அடுத்து வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து 7 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். 20 ஸ்குவாட்ஸ் அப் வந்து எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதாவது வந்து ஸ்குவாட்ஸ் அப் அப்படின்னா உட்காந்து வந்து எந்திரிக்கிறது. 10 புஷ்அப்ஸ் அதாவது வந்து 10 தண்டால் வந்து எடுக்கணும். செஸ்ட் வந்து மினிமம் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து விசுவல் ஸ்டாண்டர்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நேவிக் டிபி உள்ளவங்க இந்த என்ட்ரிக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து ஸ்பெக்ஸ் போட்டவங்களும் வந்து எலிஜிபிள். மற்ற 2 என்ட்ரிக்கு வந்து ஸ்பெக்ஸ் போட்டவங்க வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது. இதில் வந்து விசுவல் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து மொத்தம் வந்து 5 செக்ஷன் வந்து நடக்கும். செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4, செக்ஷன் 5. செக்ஷன் 1 பற்றி வந்து பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து 60 மார்க்கு. டைம் வந்து 45 நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். டோட்டல் கொஸ்டின் வந்து 60 மார்க் இருக்கும். இதில் மேக்ஸிலேருந்து 20 கொஸ்டின், சயின்ஸிலேருந்து வந்து 10 கொஸ்டின், இங்கிலீஷ்லேருந்து 15 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின், ஜிகேலேருந்து 5 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து செக்ஷன் 2 மேக்ஸிமம் மார்க் வந்து 50, டைம் வந்து 30 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். டோட்டல் கொஸ்டின் வந்து 50 வந்து இருக்கும். மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபிசிக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து செக்ஷன் 3 இது வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து 50 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 50, டைம் வந்து 30 நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து கேட்பாங்க. செக்ஷன் 4 வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 50 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் மார்க் வந்து 50, டைம் வந்து 30 நிமிஷம், டோட்டல் கொஸ்டின் வந்து 50 கொஸ்டின் வந்துருக்கும். செக்ஷன் 5 வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து 50 மார்க்கு, டைம் வந்து 30 நிமிஷம், டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அடுத்து எந்தெந்த என்ட்ரிக்கு போகிறவங்க என்னென்ன செக்ஷன் எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படிங்கிற பற்றி வந்து பார்க்க போகிறோம். அதாவது நேவிக் ஜிடி அதாவது வந்து நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தா செக்ஷன் 1 எக்ஸாம் மட்டும் வந்து எழுதினாவே வந்து போதும். நெக்ஸ்ட்டு நேவிக் ஜிடி வந்து செக்ஷன் 1 எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 2 எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி வந்துருக்கும்.
அடுத்து வந்து டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் வந்து படிச்சிருக்கிறவங்க செக்ஷன் 1 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கு பிறகு வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் செக்ஷன் 3 எக்ஸாம் வந்து எழுதணும். எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா செக்ஷன் 4 எக்ஸாம் வந்து எழுதணும். அடுத்து வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக வந்து இருந்தாங்க அப்படின்னா செக்ஷன் 5 வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். அடுத்து வந்து பெனிஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. அடுத்து வந்து நேவிக் ஜிடியில் ஜாயின் பண்ணிங்கன்னா பேசி ஸ்கேல் வந்து 21,700 ப்ளஸ் அலவன்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து நேவிக் டிபிக்கும் அதே மாதிரி தான் 21,700 வந்து பேசிக் ஸ்கேலு ப்ளஸ் அதர் அலவன்ஸ்லாம் வந்து கிடைக்கும். யான்ட்ரிக் என்ட்ரிக்கு வந்து பேசிக் ஸ்கேலே வந்து 29,200 ப்ளஸ் யான்ட்ரிக் அலவன்ஸுன்னு வந்து பெர் மந்த் வந்து 6,000 வந்து கொடுப்பாங்க. அதர் அலவன்ஸ் வந்து கிடைக்கும். நாம் இன்றைக்கி இந்தியன் கோஸ்ட் கார்டில் என்னென்ன என்ட்ரிலாம் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி வந்து பார்த்துருக்கோம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி வந்து